இன்றைக்கி பைபிள் ரீடிங் பார்க்கலாமா? டெய்லி வித் பைபிளில் இன்றைக்கி டே 37 மைசெல்ஃப் ரிச்சர்ட் ஜார்ஜ் மூலம் இன்றைக்கி நம்ம படிக்க போகிற அதிகாரங்கள் புக் ஆஃப் எக்ஸோடஸில் சாப்டர் 31 32 வரைக்கும் வாசிக்கலாம். 2 அதிகாரங்களை வாசிக்கலாம். இதில் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த மிகப்பெரிய தவறை குறித்து இந்த அதிகாரங்களை நம்ம வாசிக்கலாம். புக் ஆஃப் எக்ஸோடஸில் சாப்டர் 31 கூடார கலைஞனாகிய பெசலியேலையும் அகலியோலையும் பிரித்தெடுக்கிற விஷயத்தை நம்ம வாசிக்கலாம். அவங்களே ஆசரிப்பு கூடாரத்தை செய்யும்படியாய் அவங்களை தெரிந்தெடுக்கிற காரியத்தை அந்த இடத்துல வாசிக்கலாம். அதை தொடர்ச்சியாய் ஓய்வு நாட்களை பற்றி பேசுகிறதையும் அதை தொடர்ச்சி தேவன் மோசையுடைய கைகளில் சாட்சி பலகையை கொடுக்கிற காரியத்தையும் இந்த அதிகாரங்களில் வாசிக்கலாம். அதை தொடர்ச்சியாக புக் ஆஃப் எக்ஸோடஸில் 32 இஸ்ரவேல் ஜனங்கள் செய்கிற மிகப்பெரிய பாவத்தை குறித்து அங்கே வாசிக்கலாம். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே போய் 40 நாள் ஆனதுக்கு அப்புறமா தங்களுக்காக ஒரு தேவனை உண்டாக்க இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் ஆரோனை வலியுறுத்தி ஆரோன் ஒரு பொற்சிலையை செய்கிறதையும் அதை இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஆரவாரப்படுகிற காரியத்தை நீங்கள் அங்கே வாசிக்கலாம். அதை கண்டு மோசே சாட்சி பலகையை உடைக்கிறதையும் விக்கிரக ஆராதனை செய்த அனைவரையும் அங்கு நிர்மூலமாக்குகிறதையும் அதை தொடர்ச்சியாய் மக்களுக்காக மோசே விண்ணப்பம் செய்கிற காரியத்தை இந்த அதிகாரங்களை வாசிக்கலாம். இதை பொறுமையாக வாசித்து பாருங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த மிகப்பெரிய பாவத்தை குறித்து அந்த இடங்களில் தெளிவாக சொல்லப்படும். நான் மேலோட்டமாக சொல்லியிருக்கேன் விக்கிரக ஆராதனைன்னு. அதுக்குள்ள அநேக காரியங்கள் இருக்கும், என்னென்ன செய்தாங்க என்பது. அதுதான் கர்த்தருக்கு விரோதமான காரியம் என்பதே அந்த இடங்களை நம்ம வாசித்து பார்க்கலாம். இந்த 2 அதிகாரங்களை வாசித்து முடிச்சு சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இது முக்கியமாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த மாதிரி டெய்லி பைபிள் ரீடிங் இந்த அதிகாரங்களை வாசிக்கலாம் நம்ம போடுறத அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பிரயோஜனப்படுவாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.